சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கின்றார் ஸ்டீஃபன் ராட்னர். ஒபாமாவின் விசேட பிரதிநிதி இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளார். சர்வதேச யுத்த குற்ற விசாரணையை வலியுறுத்த சிலர் முயற்சிப்பதாக கூறுகிறது அரசாங்கம். ஐநா மனித உரிமை பேரவை அமர்வுகளை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் மஹிந்த சமரசிங்க. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் இடம்பெற்றதாக குற்றம் சுமத்தப்படும் மனித உரிமை மீறல் சம்பவங்கள் குறித்து சுயாதீன சர்வதேச விசாரணைகள் நடத்தப்பட வேண்டுமென்று ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழுவின் உறுப்பினர் ஸ்டீஃபன் ராட்னர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் பான் கி மூனினால் நியமிக்கப்பட்ட தாருஸ்மான் தலைமையிலான நிபுணர் குழுவில் ராட்னர் அங்கம் வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெனீவா ராஜதந்திரிகள், தன்னார்வ தொண்டு நிறுவன பிரதிநிதிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் முன்னிலையில் ஆற்றிய உரையின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த விசேட கூட்டத்தில் சர்வதேச மன்னிப்புச் சபை, மனித உரிமை கண்காணிப்பகம் போன்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட பல நாடுகளின் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கான நிரந்தர பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். சர்வதேச ரீதியான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என நிபுணர் குழு உத்தியோகபூர்வமாக பரிந்துரை செய்தமை குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இறுதிக்கட்ட யுத்தம் தொடர்பில் சுயாதீன விசாரணைகளை நடத்துவதன் மூலம் நாட்டில் நிரந்தர சமாதானத்தையும் இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்த முடியும் என்று ஸ்டீஃபன் ராட்னர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் விசேட பிரதிநிதி ஸ்டீஃபன் ரெப் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளார். யுத்த குற்றச்செயல்கள் தொடர்பிலான அமெரிக்க ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதியாக இவர் கடமையாற்றுகின்றார். எதிர்வரும் வாரங்களில் இந்த விஜயம் இடம்பெறும் என்று ராஜதந்திர தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசாங்கத்தின் முக்கிய பிரமுகர்கள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், சிவில் சமூகத்தினர்களை ஸ்டீஃபன் ரெப் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் இவர் விசேடமாக கலந்துரையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை ஸ்டீஃபன் ரெப்பின் விஜயம் பற்றி உத்தியோகபூர்வமான தொடர்பாடல்கள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. சர்வதேச யுத்த குற்ற விசாரணைகளை நடத்த வேண்டும் என வலியுறுத்தும் முயற்சியில் சில தரப்பினர் ஈடுபட்டுள்ளதாக அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அமர்வுகளில் இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்கும் நோக்கில் இவ்வாறான கூட்டங்கள் நடைபெறுவதாக வெளிவிவகார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. மனித உரிமை பேரவை மாநாட்டின் போது இலங்கையை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் முனைப்புகள் கடந்த காலங்களிலும் இடம்பெற்றுள்ளதாக அமைச்சின் உயரதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். அதேபோன்று வரும் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள அமர்வுகளின் போதும் சில தரப்பினர் இலங்கை மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க தயாராகி வருவதாக குறிப்பிட்டார். அதற்கான அடித்தளமாக இவ்வாறான கூட்டங்களும் பிரசாரங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வரும் மார்ச் மாதம் ஜெனீவாவில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அமர்வுகளை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் என்று அமைச்சர் மஹிந்த சமரசிங்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் பேரவை அமர்வுகளில் விவாதம் நடத்தப்பட்டால் அதனை சவாலாக கருத வேண்டியது இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். எந்த நிலைமையையும் எதிர்நோக்க தயாராக இருக்கின்றோம். எங்களிடம் காணப்படும் தரவுகளை ஏனையவர்களுடன் பகிர்ந்து கொள்ள தயார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு இறுதி அறிக்கை தொடர்பில் விசேட உரையாற்றப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். யுத்த குற்றச்செயல் விசாரணையை வலியுறுத்தும் வகையில் சில நாடுகள் அழுத்தங்களை பிரயோகிக்க முனைப்பு காட்டலாம் என்றும் அதனை வெற்றிகரமாக முறியடிக்க முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் கட்டடங்கள் பயன்படுத்தப்படும் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கிளிநொச்சியில் தமிழீழ விடுதலை புலிகளால் நிர்மாணிக்கப்பட்ட சில கட்டடங்கள் பல்கலைக்கழக மாணவர்களின் நலனுக்காக பயன்படுத்தப்பட உள்ளது. குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் தங்குவதற்கு இந்த விடுதிகள் பயன்படுத்தப்பட உள்ளன. கிளிநொச்சியில் அமைக்கப்பட்டுள்ள சில கட்டடங்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் காமினி சமரநாயக்க தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளால் கலாசார மையமாக பயன்படுத்தப்பட்ட கட்டடம் ஒன்றை மாணவர்களின் விடுதியாக பயன்படுத்த முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர்களான மஹேல ஜாவர்தன மற்றும் குமார் சங்கக்கார ஆகியோர் மீது அரசியல் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு வருவதாக ஜேவிபி குற்றம் சுமத்தியுள்ளது. தேசிய அணியின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆளும் கட்சி அரசியல்வாதிகள் குறித்த 2 வீரர்களின் மீதும் அழுத்தங்களை பிரயோகித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அழுத்தங்கள் காரணமாக மஹேல, சங்கக்கார ஆகியோர்
தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்று ஜேவிபி பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். மஹில ஜாவர்தனவின் எண்ணக்கருவுக்கு அமைய உருவாக்கப்பட்டு வரும் ஹோப் எனும் புற்றுநோய் மருத்துவமனையை கருவியாக பயன்படுத்தி இந்த வீரர்களின் மீது அரசாங்கம் அழுத்தத்தை பிரயோகித்து வருகின்றது என்று அவர் சுட்டிக்காட்டினார். புதிய தலைவராக சங்கக்கார அல்லது மஹேல பொறுப்பேற்றுக் கொள்வதில் எந்த சிக்கலும் கிடையாது என்ற போதிலும் அரசியல் அழுத்தங்களுக்கு அடிபணிந்து அணித்தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். விளையாட்டுத்துறை அமைச்சர் அணியின் வீரர்கள் தெரிவில் தலையீடு செய்யும் வரையில் நாட்டின் விளையாட்டுத் துறையில் அபிவிருத்தியை எதிர்பார்க்க முடியாது எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் சுட்டிக்காட்டியுள்ளார். ராணுவத்துடன் ஏற்படும் பிணக்குகளுக்கு பொதுமக்கள் சுமூகமான தீர்வினை எட்ட வேண்டுமென்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். சுமூகமான இணக்கப்பாடுகளின் மூலம் பொதுமக்களுக்கும் ராணுவத்துக்கும் இடையிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் கிளிநொச்சி அபிவிருத்தி சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் அண்மையில் வெளியிட்ட கருத்துக்கு பதிலளிக்கும் நோக்கில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்குடன் உருவாக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு தமது பிரதிநிதிகளின் பெயர்களை பரிந்துரைப்பதில் ஐக்கிய தேசிய கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஜேவிபி ஆகியன தொடர்ந்தும் இழுத்தடிப்பு போக்கை கடைபிடிக்கும் பட்சத்தில் சர்வகட்சி குழுவொன்றை அவசரமாக அமைத்து அதனூடாக தீர்வு திட்டம் தொடர்பான நடவடிக்கைகளை கையாள்வதற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தீர்மானித்துள்ளதாக தெரிய வருகிறது. நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் அங்கம் வகிக்குமாறு பிரதான எதிர்க்கட்சிகளான ஐக்கிய தேசிய கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஜேவிபி ஆகிய கட்சிகளுக்கு அரசு பலமுறை அழைப்பு விடுத்தும் அதனை அந்த கட்சிகள் நிராகரித்ததன் காரணமாகவே ஜனாதிபதி இந்த முடிவை எடுத்துள்ளார் என்று ஜனாதிபதியுடன் தொடர்புடைய தரப்புகள் தெரிவித்துள்ளன. நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் அங்கம் வகிப்பது தொடர்பில் மேற்படி கட்சிகள் தமது நிலைப்பாட்டை சாதகமான முறையில் பரிசீலிக்க தவறும் பட்சத்தில் விரைவில் இந்த சர்வகட்சி குழு அமைக்கப்படும் என்று அந்த தரப்புகள் உறுதியாக தெரிவித்தன. புதிதாக அமைக்கப்படவுள்ள சர்வகட்சி குழுவினூடாக 13+ செனட் சபை ஆகிய விடயங்கள் குறித்தும் பரிசீலிப்பதற்கு அரசு தீர்மானித்துள்ளது. வடபகுதி மக்கள் எதிர்நோக்கும் அன்றாட பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக அரசாங்கமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமது அதிகாரத்தையும் இருப்பையும் உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக ஜேவிபியின் பொதுச் செயலாளர் செல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். பத்திரமுள்ள பலவத்தையில் உள்ள அந்த கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். ஜனாதிபதியும் அரசாங்கமும் நாட்டு மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவர்கள் செயற்படுவது மக்களின் நிலைப்பாட்டுக்கு அமையவா என்பதை உணர்ந்து கொள்வது முக்கியமானது என்றும் டெல்வின் சில்வா கூறினார். மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு பதிலாக தமது அதிகாரத்தை உறுதிப்படுத்தவும் தமது இருப்பை பாதுகாக்கும் நோக்கிலுமே அரசாங்கம் செயற்பட்டு வருகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பும் வடக்கு கிழக்கு மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட கட்சியாகும். எனினும் அவர்களும் தமது அதிகாரத்தையும் இருப்பையும் உறுதிப்படுத்திக் கொள்ளும் நடவடிக்கைகளிலேயே ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடபகுதி தமிழ் மக்கள் எதிர்நோக்கி வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முயற்சிகளில் ஈடுபடுவதில்லை. வடக்கில் காணாமற் போனவர்கள், கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள், வடபகுதி மக்களின் காணிகள், வீடுகள், சொத்துகள் கொள்ளையிடப்படுவது குறித்தோ அந்த மக்களின் ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளமை தொடர்பாகவோ கூட்டமைப்போ புத்திஜீவிகளோ குரல் எழுப்புவது இல்லை என்றும் இவை பற்றி அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பது இல்லை என்றும் டெல்வின் சில்வா குற்றம் சுமத்தியுள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான அரசியல் தீர்வு தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாடு மற்றும் வழங்கப் போகும் அரசியல் தீர்வு யோசனை குறித்து உடனடியாக நாட்டுக்கு முன்வைக்க வேண்டுமென்றும் அதன் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சி தமது நிலைப்பாட்டை தெரிவிக்கும் என்றும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். அரசாங்கம் இதுவரை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வழங்கப் போகும் அரசியல் தீர்வு குறித்து தமது நிலைப்பாட்டை வெளியிடாது காலம் கடத்தும் கொள்கையை கடைபிடித்து வருவதுடன் உண்மையான பிரச்சினைகளில் இருந்து தப்பிச் செல்ல முயற்சித்து வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார். தேசிய பிரச்சினைக்கு நம்பிக்கைக்குரிய தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதை ஐக்கிய தேசிய கட்சி ஏற்றுக்கொள்கிறது. எனினும் அது நாட்டின் அரசியல் அமைப்புக்கு ஏற்றதாகவும் அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளும் தீர்வாகவும் இருக்க வேண்டும். இவ்வாறான தீர்வு நோக்கி செல்வதற்கு பதிலாக ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் சர்வதேசத்துக்கு ஒன்றையும் நாட்டு மக்களுக்கு வேறொன்றையும் கூறி எவ்வித பொறுப்பும் இன்றி செயற்பட்டு வருவது மிகவும் ஆபத்தான நடவடிக்கை என்றும் அத்தநாயக்க கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net எனும் இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.